காவேரி இல்லாம எனக்கு தூக்கமே வரமாட்டேது தாத்தா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா வந்து விஜய் வந்து அழுதிட்டே இருக்காரு. முன்னாடிலாம் வந்து காவேரி தான் அழுவ வச்சுட்டே இருப்பாங்க. இப்போ விஜயும் சேர்த்து அழுவ வச்சுட்டே இருக்காரு நம்ம டேரக்டர் சார். ஸோ அதுக்கு முன்னாடி என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்க்கலாம். காவேரி வந்து அவங்க வீட்ல இருக்கவங்க எல்லாரும் சுத்தி உட்கார வச்சு பயங்கரமா திட்டுறாங்க. நாங்க அவ்வளோ தூரம் உனக்காக தான் சப்போர்ட் பண்ணி பேசுறோம். நீ என்னடா அவன் தான் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு இருக்க. என்ன தாண்டி உன் மனசுல நினைச்சிட்டு இருக்க? அவனுக்கு வெண்ணிலா தான் முக்கியம். சும்மா அவன ஒரு என்டர்டைன்மெண்ட் தான் அவன கூட வச்சுட்டு இருக்கான். அது தெரியாம வந்து அவன் கூப்பிட்ட உடனே போடுறியா? அப்ப நாங்க அவ்வளோ தூரம் போராடுறதுக்கு என்னதான் ஒரு அர்த்தம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா வந்துட்டு பயங்கரமா பேசிட்டு இருக்காங்க. காவேரி வந்து அழுதுட்டே இருக்காங்க. ஆனா இவங்க வந்து என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, அவங்க நினைக்கிறதும் அவங்க இடத்துல இருந்து பார்த்தா கரெக்ட் தான். எங்க ஒருவேளை காவேரி வந்து டீல்ல விட்டுருவானோ, ஒருவேளை வெண்ணிலாவுக்கு வந்துட்டு ஞாபகம் வந்ததுக்கு அப்புறம் வெண்ணிலா தான் முக்கியம் நீ போ அப்படி சொல்லிட்டு என்ன பண்றது அப்படின்றதுக்காக தான் அவங்க வந்து போராடுறாங்க. ஆனா நிஜமால என்ன காவேரி விஜய் மனசுல காவேரி மனசுல என்ன இருக்கு அப்படின்றது வந்து யாருமே புரிஞ்சுக்கல. ஸோ மேபி இன்னும் கொஞ்சம் நாள் எடுக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த சைடு வந்துட்டு விஜய் வந்து பயங்கரமா மாடியில் உட்காந்து அழுத்திட்டே இருக்காங்க. லெட்டர் பார்த்து அழுகுறாரு. அவங்க கூட இருந்த காவேரி கூட இருந்த நினைவுகள்லாம் அவர் வந்து வந்து போகுது. அதே மாதிரி காவேரி ஒரு சைடு வந்து உட்காந்து ஃபீல் பண்ணிட்டே இருக்காங்க. ஸோ அழுதுட்டே இருக்கும்போது தாத்தா வந்து கேட்குறாங்க, தாத்தா என்னால் முடியல தாத்தா, காவேரி இல்லாமல் ஒரு வாழ்க்கை என்னால் யோசிச்சு கூட பார்க்க முடியல. இதே மாதிரி தான் நான் வெண்ணிலாவுக்கு அழுதுட்டு இருந்தேன். ஆனால் இப்போ காவேரி வந்து என்ன ரொம்ப பாதிக்குது அப்படி சொல்லிட்டு அவள் எல்லாமே எனக்கு தூக்கமே வராது தாத்தா, அதை அவள்கிட்ட சொல்லியிருக்காங்க, ஏன் இப்படி புரிஞ்சுக்காம பண்றாங்க தெரியல அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா வந்து விஜய் அழுதுட்டு இருக்காரு. அவங்க தாத்தாவும் ரொம்ப ஃபீல் பண்றாங்க. ஸோ நாளைக்கு தான் வந்துட்டு காவேரி உள்ள வரும்போது ரொம்ப சந்தோஷப்படுவார் விஜய். ஆனால் வந்துட்டு அவங்க சாவி கொடுத்து தான் வந்திருப்பாங்க. ஸோ ரொம்ப உடஞ்சு போயிடுவார். இவங்களை எப்போ சேர்த்து வைப்பாங்க அப்படின்னு வந்து தெரியல. இவங்க வேற வீட்டுக்கு வந்து காலி பண்றாங்க. ஸோ அந்த டிஸ்டன்ஸ் லாங் டிஸ்டன்ஸ்ல இருக்கும்போது இன்னும் இவங்க கூட வந்து ஒரு லவ் அதிகமாகும். ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் எப்படி கொண்டு போறாங்க அப்படின்றது. இந்த சீரியல் பத்தி உங்களுக்கு உங்களுக்கு பிடிச்சி உங்களுக்கு என்ன தோணுது? வரப்போற எபிசோட் எப்படி கொண்டு போவாங்க அப்படின்னு தோணுச்சுன்னா கமெண்ட்ல சொல்லுங்க.